அல்லேலூயா. இந்த நாளுக்கான தேவ வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா நற்செய்தியிலும் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-2. ரெண்டாவது இங்கே பாத்தீங்கன்னா முதல் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? ஆயக்காரரும் பாவிகள் என்ன பண்றாங்களாம்? அவருடைய வசனம் கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இந்த ஆயக்காரர் யாரு? இந்த பாவிகள் யார்? ஆயக்காரர் யார்? லூக்கா நற்செய்தியிலும் 19ஆம் அதிகாரம் வசனம் 2. ஓகே, அப்போ சகைவு யாரு? ஆயக்காரர். ஆயக்காரன்னா அப்ப யாரு? டாக்ஸ் கலெக்டர். அப்போ இங்க தேவனுடைய வசனத்தை கேட்க 2 பேர் வராங்க. ஒன்னு டாக்ஸ் கலெக்டர்ஸ் வராங்க, இன்னொருத்தர் பாவிகள். இந்த பாவிகள் யாருன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல யூதர்கள் வசதியா இருக்கிறவர்கள், பரிசேயர் சரிசேயர்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்க தான் பெரிய இது. யாரெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்களோ அவர்களை பாவிகள் நினைப்பாங்க. யாரெல்லாம் ரொம்ப ஆத்தரைஸ் யூதர்களா இல்லாம கிரேக்க மொழியில சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களாம் என்ன சொல்லுவாங்க? பாவிகள். ஏன்னா தேவனாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டதுனால வறுமையில் அவங்க என்ன இருக்காங்க? கீழே இருப்பான்றது அவர்களுடைய சிந்தனையா இருந்துச்சு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து வசனங்களை சொல்லும் பொழுது யார் போறாங்க? இந்த டாக்ஸ் கலெக்டரும் இந்த பாவிகளை தான் அங்க போயிருக்கிறாங்க. அப்போ அவர்களோட உட்காந்து அவர் பந்தி இருக்கும் போது அந்த பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க? இவங்க பாவிகளோட உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு சில சீன் சொல்றேன். ட்ரம்ப் ஊர்ல இருந்து வராரு, அமெரிக்கன் பிரசிடென்ட். ஏர்போர்ட்ல எல்லா பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நேராக ட்ரம்ப் வந்து அங்க இருக்கிற ஒரு சில மனிதர்களோட உட்காந்து, சாதாரண எளிமையான மனிதர்களோட, வெளியே தர்மம் எடுக்கிறோம் அவங்களோட உட்காந்து பார்க்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால உண்மையாவே ஒரு ட்ரம்ப் தாரா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை ட்ரம்ப் போல யாரும் வேஷம் போட்டது இருக்காங்க. ஆனால் தெய்வம் யாருக்காக வந்தால் நம்மளை போல மாவியாக மனிதருக்காக வந்தார் என்பதுதான். ஏன் நம்ம தான் என்ன பண்றோம்? கடவுளுடைய வார்த்தை கேட்க இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்போ இது நுழைக்கும் போது அங்கே வந்து அவர் வந்து என்ன பண்றாரு? டக்குன்னு இதை உணர்ந்தவராய் அங்கே ஊமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன ஊமைகளை சொல்றாரு? அது படிங்க, அடுத்த வசனம் படிங்க, 4 படிங்கம்மா. ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனான். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ. என்ன பண்றான்? 99 ஆடு, 100 ஆடுகள் இருக்கு. ஆனா அதுல என்ன பண்றாரு? ஒரே ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. அந்த ஒரு ஆடு தேடி தான் அவர் என்ன பண்றாரு? அவர் தேடி செல்கிறார். தேடி செல்றது மாத்திரம் இல்ல, அதை கிடைச்சோட என்ன பண்ணுவான் அவன்? அது தோளின் மேல் போட்டுக்கொண்டு சந்தோஷமா வந்து அதோட விட்டுறானா, அவன் நண்பர்களிடம் அதை பகிர்ந்து கொண்டு அந்த விருது செய்து என்ன பண்றானா? அவன் சந்தோஷமாய் இருக்கிறான். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட மெய்ப்பர் இருக்கிறார்? நல்ல மெய்ப்பர் இருக்கிறார். நம்மளை தேடி வருகிற மெய்ப்பரா இருக்கிறார். எப்போ நம்ம மனம் கசந்து நம்மளுடைய உணர்வுகளை சொல்லும் பொழுதுதான் அவர் நம்மளை தேடி வருகிறார். அடுத்த 7ஆம் வசனம் வாசிங்க. அதுபோல மனத்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாவதை பார்க்கிலும் மனத்திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமான், நீ சொல்ற நீ மனத்திருந்தாலும் கூட எனக்கு கவலை இல்லடா, ஆனா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு திருந்துற, மனத்திருந்துற ஒரு நிமிஷமா என்ன ஆகுது? பரலோகத்துல சந்தோஷம் தான். ஏன்னா அவன் என்ன சொல்லுவான்? இவங்க நான் நல்லா இருக்கேன், கடவுளை என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் நீதிமானா இருக்கனால தான் என்ன பண்றாரு? கடவுளை என்னை வச்சிருக்காருன்ற அந்த எண்ணங்கள் அவனுக்குள்ள இருக்குது. அதனால சொல்ல, நீ நீதிமான் தான்ப்பா, நீ மனம் திரும்புறதுனால ஒன்றும் பெருசாக நடக்க போகிறது இல்லை. ஆனால் என் பிள்ளைங்க ஒருத்தர் மன கசந்து தன்னுடைய பாவங்களை சொல்லிட்டு ஐயோ நான் பாவின்னு நினைக்கிறான் பார், அவனை தேடி போகும்பொழுது அவன் மனம் மாறும் போது என்ன ஆகுமா? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்றாரு. 10ஆம் வசனம் 8 வாசிங்கம்மா. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
எங்கு சந்தோஷம் உண்டாகுதா? தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகு. ஏன் தேவ தூதர்களை இங்க ஒப்பிடுகிறார்? ஏன் அவர்களுக்கு முன்னாடி அந்த சந்தோஷம் உண்டாகுது? இதுக்கு மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 10 யாராவது வசனம். இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்றாரு? ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவதூதர்கள் என்ன பண்றாங்களாம்? பரமபிதாவின் மூலம் அவர்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு சிறியர்ல என்ன பண்ணாதீங்க, நீங்க குற்றம் சொல்லாதீங்க. பிரதர் சொன்னார் இல்லையா, இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா ரொம்ப பேசாதீங்க, அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. இதனாலதான் பரலோகத்துல தேவதூதருக்கு முன்னாடி சந்தோஷம். ஐயோ, என் பிள்ளைக்காக நான் பிதா கிட்ட ஜெபிக்கிறேன், என் பிள்ளை மனம் மாறிடுச்சு, எனக்கு எவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பிள்ளை மனம் மாறும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை தான் அதுதான் இங்க என்ன சொல்றாரு தேவன், ஒரு பாவின் மனத்திற்கு நிமித்தமாக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். நம்ம பாவின்றதுன்னா அந்த பாவம் இல்லை, நம்ம கடவுளை தேடி வரோம், உணர்கிறோம். ஆனால் நம்ம வந்து இங்கே ஜஸ்டிஃபையாக வந்து உட்காரக்கூடாது. உண்மையாக உன்னோட உள்ளுணர்வோட நீங்கள் கடவுள் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். மனுஷன் நம்மளை எப்படி வேணா நினைக்கிறோங்க, ஆனால் கடவுள்கிட்ட நம்ம உண்மையாக இருந்தோம்னா அவர் என்னைக்கு வேணும். ஆமென். இதுதான் அந்த வசனங்கள் சொல்லிக்கிறேன். இது 2 வாட்டி நடக்குது. ஒரு வாட்டியில மீண்டும் சகையும் அதே மாதிரி தான். அவன் என்ன பண்றான் பாருங்க, 19 எடுக்கலாமா? லூக்கா 19ஆம் அதிகாரம். அங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து டாக்ஸ் கலெக்டரா இருக்காங்க. டாக்ஸ் கலெக்டர் ஏன் வந்து பாவிகள் சொல்றாங்கன்னா, ரோமர்களுக்கு யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து ரோமர் ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த யூதர்ல இந்த சகைவு வந்து அந்த யூதர் அவன் வந்து தலைவராக இருக்கான். அவங்க கீழே இருக்கிற டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற பாமர மக்கள் கிட்ட போய் நியாயமான டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதில் அதிக வட்டியை வாங்கி அதில் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பழப்புக்கு அவங்க சில காசுகள் எடுத்துக்கொண்டு மீதி என்ன பண்ணுவாங்க, யூதர் கட்டுவாங்க. யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கொண்டு ரோமர்கள் கட்டுவாங்க. இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே மக்கள் வந்து அங்கே வறுமையில் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து காலத்தில் யூதர்கள் நிறைய பேர் வறுமையில் இருக்காங்க. வறுமை கோட்டுக்கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நிறைய லேண்ட் லார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட லேண்டை வாங்கி இவங்க திராட்சை தோட்டத்தை விற்று அதில் வர வருமானத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வாடகை கொடுப்பாங்க. மிச்சம் வச்சு அந்த பிரோஜனம் பண்ணோம். அந்த லேண்டுக்கு இவன் என்ன பண்ணுவான், போய் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவான். ஏற்கனவே அவனுக்கு வர வருமானமே சொப்பம். அந்த சொப்பத்தில் இவனும் போய் என்ன பண்ணுவான், அதை கலெக்ட் பண்ணுவான். அதனால தான் இங்கே சரி என்ன சொல்கிறான், நான் அநியாயமாக வாங்கியிருந்தேனாப்பா, அதை நான் திருப்பி கொடுக்குறேன். ஸோ இப்படிப்பட்ட மக்களை தான் இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் அந்த ஓமைகளை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சை தோட்டங்கள் ஓமைகள் இருக்கும், இந்த ஆடுகளை மேய்க்கிற இது இருக்கும். ஏன்னா அந்த மக்களுக்கு அது புரியணும் என்பதற்காக தான் அவர் வந்தார். அவருடைய வாழ்வாதாரம் மாறணும் என்பதற்காக தான் அவர் வந்தார். ஆனால் யூதர்கள் நினைக்கிறாங்க, அவர் ராஜாவாக வருவார், அவர் இங்கே ஆட்சி அமைப்பார், அதில் நான் மந்திரி பதவியாக உட்காருவேன் என்பது அவரோட சிந்தனை. இல்லை, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இந்த பூமியில் என்ன பண்ணாரு, வந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், யார்கிட்ட என்னோட சுவிசேஷ பொறுப்புகளை கொடுக்குறனோ அவர்கள் வெளியே கொண்டு போய் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள் என்பது. ஸோ அதனால இன்னைக்கு நீங்களும் நான் எங்கே பண்ணிருக்கோம், திருச்சபைக்குள்ள அந்த பாவிகளை போல ஆயக்காரரை போல அவர் வசனங்களை கேட்க நீங்க அப்போ உங்களுக்கு பிளஸிங்ஸா, வெளியே இருக்கிற பிளஸிங்ஸா? நமக்கு தான் அந்த பிளஸிங்ஸ். இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த டேக்ஸ் கலெக்டர் அவர் ஆயர்காரு தலைவர். ஆனால் அன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவன் என்ன பண்ணுறான், வாஞ்சை படிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவன் போய் பார்க்கணும்னு நினைக்கிறான். நிறைய ஜனக்கூட்டம் இருக்குது. உடனே மருத்துவமனை ஏறி அவரை பார்க்கணும்னு காத்து கொண்டு இருக்கிறான். அப்போ என்ன சொல்கிறார் இயேசு, அவரை பார்த்து 5 படிங்கம்மா. அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். என்ன சொன்னாரு, அவர் சகேயு யாருன்னு தெரியாது, ஆனாங்க இவன் மாஞ்சப்பட்டுக்கிறான். இன்னைக்கு நம்ம எப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கோம், கடவுளுடைய வசனங்களை கேட்க இங்க வந்து உட்காந்துருக்கோம். கடவுள் சொல்றாரு, அப்பா இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், எங்க வீட்டுக்கு வர போறேன். எதற்கு?
உன்னோட உட்கார்ந்து சாப்பிட்டு என்ன சொல்ல போறேன், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்பது சொல்வதற்காக நான் என்ன பண்ண போறேன், வீட்டுக்கு வர போறேன். நிறைய வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வயசானவங்க தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரல பிரதர், எனக்கு மூட்டு வலி. கடவுள் வார்த்தை நான் காலை சண்டே இங்கேயே கேட்குறேன், கடவுளை நான் ஆசீர்வதிப்பாரு. ஆனால் அதுவே ஒரு ரேஷன் கடையில் ஒரு விதமான இது கொடுக்கும் போது ஒரு ஆட்டவாது பிடிச்சி போய் என்ன பண்ணுவாங்க. ஆனால் அந்த 2 மணி நேரம் ஆலயத்துக்கு வர முடியாது. ஆனால் இங்கே பாருங்க, சகையோ அவன் வேலையை விட்டுட்டு போல, அவன் வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணான், இயேசுவை பார்க்கணும், அவர்கிட்ட பார்க்கணுன்ற ஒன்று தான். அவர்கிட்ட வந்து பேசணும் கீசணும் எதுவுமே சொல்லலை, நான் பாதின்னு சொல்லலை, எதுவும் பார்க்கல. அந்த ஒரு சிந்தனை அவன் வீட்டு என்ன ஆக்குச்சு, ரட்சிப்புக்குள்ளாக மாத்துச்சு. அதுக்கு அவன் சகை என்ன சொல்றான் சொல்லுங்க, 8 வசனமா. சகையும் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியது உண்டானால் நாள்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். என்ன சொல்றான், அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வர்றது மாத்திரம் இல்ல, அவன் மனம் திரும்பி இவன் மூலியமாக என்ன ஆகுது, யாரெல்லாம் அவனால கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கும் வாழ்வாதாரம். ஆமென். இன்னைக்கு இங்க அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், சகிவு போல. நானும் கோயிலுக்கு வந்தோம்ப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை, சும்மா வந்து உட்காந்துட்டு அப்படி இருக்காதீங்க. என் தேவனை பார்க்க வேண்டும், என் தேவைகளை நான் கேட்கணும். நீங்க வந்தாலே போதுங்க, அவர் உங்கள தெரியுங்களே அவர் அறிந்திருக்கார். சகைவிட்ட போய் அவர் கடவுள் ஏதாவது கடவுள்கிட்ட போய் தான் கேட்டானா, எதுவும் கேட்கல. அவன் பார்க்கணும் ஆசைப்பட்டா, கடவுள் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, நான் வீட்டுக்கு வரப்பான்னாரு. இல்லை சகைக்கிட்ட அவர் பேசினாரு, அப்போ நான் பண்ணி டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறேன், பாவம் ஜனங்க கஷ்டப்படுறாங்க போய் எதுவுமே அவரும் சொல்லலை. அவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் என்ன பண்ணுறான், தன் மனம் மாறி நான் இதெல்லாம் வாங்கணும்ப்பா, அதெல்லாம் திருப்பி கொடுத்தாரு. அப்போ கடவுள் எல்லாம் சொல்றாரு, 9 வாசிங்கம்மா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுங்கம்மா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். என்ன சொன்னாரு, இழந்து போனதை தேடுகிறதற்கும் ரட்சிக்கிறதுக்குமே மனுஷகுமாரன் வந்தார். யாரை இழக்கிறதுக்கு யாரை தேடி வந்தாரு, நம்மளை தான் தேடி வந்தார். எதற்கு, நமக்கு ரட்சிக்கணும். ஆனா எப்போ கிடைக்கும், நீங்க அவரை தேடி இங்க வரும்பொழுது தான் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இமேஜின் பண்ணி பாருங்களேன், வீட்டில் உட்காந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், காலையில் ப்ரேயர் கிடைக்குது, நான் சர்ச்சில் போல தான் இங்கேயே உட்காந்து பண்ணுறேன்றாங்க. அப்போது ஒரு சர்ச்சோட ஆராதனையே எங்கள் டிவியில் போட்டுட்ருக்காங்க. அந்த பிரதர் ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு டிஷர்ட் போட்டு காஃபி குடிச்சிட்டு அதை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க மிஸ்ஸஸ் பெருக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குக்கரில் ஏதோ வச்சுருக்காங்க, அது ஓடுது. அவங்க பிள்ளை வந்து படுத்து தூங்கிட்டே கேட்குது. இமேஜின் பண்ணி, தேசினை இங்கே கொண்டு வாங்க, சதீஷ் பிரதர் இங்கே மெசேஜ் கொடுத்துட்ருக்காரு, சிஸ்டர் போய் குக்கரில் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு பையன் பல்லு வளைக்கிட்டு இருக்கா. இது ஆராதனையாக இருக்குமா, இங்கே தேவ பிரசனை இருக்குமா? அப்போ அந்த வீட்டில் மெசேஜ் ஓடுது, அங்கே தேவ பிரசனை இருக்குமா? உனக்கு வார்த்தை கிடைக்கும், ஆனால் தெய்வ பிரசனை உனக்கு கிடைக்காது. அதனால டிவியில் இருக்கிறத நான் பார்க்கக்கூடாது அப்படிதான் கேட்காதீங்க, பாருங்க, மற்ற நாள் பாருங்க, ஆனால் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசை. அல்லேலூயா. ஏன்னா அங்க யார் போறா, சகையு இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறார். ஆயக்காரரும் பாவிகள் என்ன பண்றாங்க, அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவர்கள். ஆலயம் என்பது அதற்காக தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் சதீஷ் பிரதர் இந்த ஆலயத்தை கட்டுறதுனா அவருக்கு என்ன லாபம்? தேவன் அவர் கொடுத்த தரிசனத்தை அவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். யாருக்காக? உங்களுடைய நன்மைக்காக. நீங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக, தேவன் உங்களை சந்திப்பதற்காக. அப்போ நீங்க தேவனுடைய காரியங்களை செய்யும் பொழுது, தேவனை நோக்கி நீங்க வரும் பொழுது, அவர் வசனங்களை கேட்கும் பொழுது, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சகையை போல உங்க வீட்டுக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். நீங்க வீட்டில் உட்காந்து கேட்கறதால ரட்சிப்பு வந்துருமா? நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க. நானும் நிறைய இந்த லாக்டவுன்லாம் பார்த்துருக்கேன்.
அந்த ஆலயத்துல வந்து நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் போல அது வீட்டுல இதேதான் இன்னொரு பெண்மணியும் பண்றாங்க. லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனம் 41. அப்பொழுது ஜெபமாலை தலைவனாய் இருக்கிற எவ்விரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தகப்பனுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையால் இருந்தபடியினால். ஓகே, இந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். என்ன பண்றாரு, எவ்விரு அவர் மகன் எங்க இருக்கா, மரண படுக்கையில் இருக்காரு. யாரு போய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்? அவன் தானே போய் சந்திக்கிறான். வந்து என்ன சொல்றான், என் பிள்ளை வீட்டில் வந்து சிக்கா இருக்காங்க, நீங்க வந்து என்ன பண்ணணும், வந்து என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணுன்றாரு. இயேசு கிறிஸ்து வரமாட்டேன்னு சொல்லலை, நான் வரேன்ட்டு அவர் கடந்து போறாரு. கடந்து போகும்போது அவரை சுற்றி என்ன பண்றாங்க, அநேக ஜனக்கூட்டங்கள் வந்துடுது. இந்த மத்தியில 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க, எப்படியாவது நான் இயேசுவை பார்க்கணும், அப்படி பார்க்க முடியலன்னா கூட அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது இடம். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. இவனோட விசுவாசம் என்ன, அவன் வீட்டுக்கு வந்தாதான் என் பிள்ளை சுகமாகும்ட்டு. ஆனால் இவன் நினைக்கிறான், நான் போய் அவரை பார்த்தாலே என்ன ஆகிடும், சரி பார்க்க முடியலப்பா, அவர் துணியின் ஓரங்களை தொடும்போதாவது எனக்கு சுகம் கிடைக்கும்ன்றா. அந்த விசுவாசம் நிறைவேற்றதா இல்லையா? நிறைவேற்றுச்சு. அவர் போய் அவர் தொடுறாரு, அவருக்குள்ளது ஒரு வல்லமை புறப்படுது. இப்போ ஜனங்களை பார்த்து அவர் கேட்குறாரு, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை போச்சே அப்படின்றாரு. யார் என்னை தொட்டது அப்படின்றாரு. அதுக்கு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அப்பா நிறைய பேர் இருக்காங்க, அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை இல்லை இல்லை, எனக்குள்ளே இருந்தனாச்சு ஒரு வல்லமை புறப்பட்டது. உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணிடுறா, பயந்து ஐயோ கடவுள் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை தொட்டது நான் தான் அப்படின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, 48 வாசிங்கம்மா. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். என்ன சொல்றாரு, விசுவாசம் தான்மா, உன் விசுவாசத்துல என்னை வந்து தொட்ட, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு, அதனால நீ என்ன பண்ற, ரட்சிக்கப்பட்ட. இப்போ அங்கே வந்து கண்டிப்பாக அந்த ஒரு 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 டெஸ்ட் மணி நடக்கும் போது எல்லாருக்குமே இன்னும் இருக்கும், ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். இப்போ இவன் டவுன் ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கு என்ன மெசேஜ் வருது, உன் மகன் மரித்து போய். உடனே அவன் டல்லானவனே கடவுள் அவனை பார்த்து சொல்றாரு, ஏன் நான் உன்கிட்ட என்ன சொல்லி வந்தேன், நான் வருவேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் வருவேன்னு சொன்னா அங்கே நிச்சயமா என்ன இருக்கும், சுகம் இருக்கும். ஆனால் நீ என்ன நினைக்கிற, மறிச்சுட்டாய், நீ அவளுக்கு சுகம் கிடைக்காதுன்னு நினைக்கிற. அதுக்கு என்ன சொல்ற பாருங்க, 50 வாசிங்கம்மா. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். என்ன சொல்றாரு, பயப்படாதப்பா, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நம்மளும் அப்படிதான் சில நேரத்தில் கடவுளை போய் ஜெபிப்போம், எல்லாமே கைகூடி வர நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கடவுள் கைவிட்டார். அவர் கொடுக்குறேன்னு சொன்னார்னா கொடுப்பார் தான். ஆனால் எப்போ கொடுப்பார், அது கேட்டார் போல நம்ம நடக்கும். உடனே நடக்காது, அது தாமதமாகுது. இங்கே அதான் தாமதமாகுது. நடுவில் இன்னொரு கதைகள் வந்துருச்சு. உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ளே இவனுக்கு ஒரு நியூஸ் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சுன்றாரு. அவர் சொல்றாரு, நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ அவர் வரேன்னு அப்போ மறிக்கிறவராக இருந்தால் அவர் தான் சொல்லியிருக்கணும், அப்போ அவன் மகன் மறிச்சிருவாப்பா, நான் வரது வேஸ்ட். நான் அவனா சொல்லிட்டார், வரேன்னும் பொழுது அந்த காரியங்கள் அங்கே நடைபெறும். ஆனாலும் அங்கே போறார், போய் அந்த மகளை அங்கே போறாங்க, எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது 52 லாஸ்ட்ல வாசிங்கம்மா. அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். என்ன சொல்றாரு, அழாதீங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள். உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா, அவரை பார்த்து நகைக்கிறார். ஏன்னா அவளுக்கு அந்த விசுவாசம் இல்லை, இவளுக்கே அந்த விசுவாசம் இல்லை, அவங்களுக்கு எப்படி அந்த விசுவாசம் வரும்? ஆனாலும் போறார் கடவுள் போய் அவர் வந்த காரியத்தை என்ன பண்றாரு, அந்த பெண்மணியை எழுப்புறாரு. ஆனால் அவங்க தாய் தகப்பட்ட என்ன சொல்றாரு, இது ஒருவருக்கும் சொல்லாதிருங்க. ஏன் அதை சொல்றாரு, எப்பா உனக்கே விசுவாசம் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் இல்லை, நான் அவங்ககிட்ட இது சொல்றதுனால என்ன போகுது, நீ யார்கிட்ட சொன்னாங்க அவர்கள் கடவுள் மேல நம்ம விசுவாசம் வைக்கணுங்க. நம்ம ஒரு சூழ்நிலைகளை பார்த்து அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வழி விலகி போயிடக்கூடாது. அங்க சகையை போய் பார்த்தா அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த மகள் என்ன பண்றா, இவன் தான் போய் பார்க்கறான். ஆனா இவன் என்ன சொல்றான், நீ என் வீட்டுக்கு வான்றான். இது மார்க் 5:23 எடுங்களேன். மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 23.
என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியமானபடிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் பாருங்க. கடவுளுக்கு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். என்ன சொல்றான்? நீங்க வந்து என் பிள்ளை மேல கைய வைங்க, அப்போ சொல்ல. ஆனா அந்த பெண்மணி 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ அவ என்ன சொல்றா? அவரை போய் பார்க்குறேன், ஒரு கால் அவரை நான் பார்க்க முடியலன்னா கூட அவ துணியினோட ஓரங்களை தொடும்போது நான் சொல்ல முடியும். அப்போ நீங்க ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஆசீர்வாதமா, இல்ல வீட்டுல வசனம் வரும்போது உங்களுக்கு ஆசீர்வாதமா? ஆலயத்துக்கு வரும்பொழுது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆலயத்துல வர்றது மாத்திரம் இல்ல, தன் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. ஐயாப்பா நான் தப்பு பண்ணிட்டு போய் மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க. உங்க தப்பு உங்களுக்கு தெரியுமான தேவனிடம் வந்து சொல்லி அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். அவர் இன்னும் உங்களை பலமாக சிம்பிளி ஆன்லைன் கிளாஸ் மாதிரி தான். ஒரு கிளாஸ்ல 30 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த டீச்சருக்கு எந்த பிள்ளை என்ன ஆக்ஷன் பண்ணுறது பார்த்துட்டே இருப்பாங்க. அதை தவறு செய்யும் போது உடனே கண்டிப்பாங்க. அது ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்துருக்கீங்களா? இல்லை ஆன் பண்ணுறது பாட்டு தூங்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னே தெரியும். டீச்சருக்கே தெரியாது என்ன நடக்குது. பிள்ளைங்க வளர்ந்தாங்களா? இந்த லாக்டவுன்ல பிள்ளைங்களோட நாலேஜ் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிடுச்சு. ஸோ அப்போ தேவன் கிட்ட நம்ம வந்து உட்காரும் போது அவருடைய பிரச்சனைகள் இருக்கும் போது அவர் உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திரியங்களே அவர் என்ன பண்ணாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். நீ வெளியே சொல்ல வேண்டாம், நீ அழ வேண்டாம், ஆனால் அவர் உள்ளத்திரியங்களை. ஸோ இந்த பெண்மணியை போல அந்த ஆயக்காரனை போல நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடி வருகிறோமோ என்ன கிடைக்கும்? இதுதான் கடவுள் நமக்கு என்ன சொல்றாரு? பார்க்கப்பா தேடி. நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன். அதுதான் சொல்றேன். மத்தேயு 18 இல்லைம்மா, 11 வாசிங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். யாருக்கு ரட்சிக்க வந்தார்? மனுஷகுமாரன் கெட்டு போகிறதை ரட்சிக்க வந்தார். அப்ப கெட்டு போறது யாரு? நம்ம தான் போயிட்டே இருக்கோம். இப்ப நம்ம ரட்சிக்க வந்துட்டார், நம்மளோட இருக்காரு. ஆனா இன்னும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவரை விட்டு விலகி போகாதபடிக்கு அவர் கூடயே நம்ம இருந்து என்ன பண்ணணும்? நம்மளை நம்ம பலப்படுத்தணும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஒரு பிரச்சனை வருதா, பயப்படாதீங்க. கடவுள் உங்களை என்ன பண்ண மாட்டாரு? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் சொன்னாங்க இல்லையா, சாட்சி தூளாயிடுச்சு, ஆனாலும் அவர்களுக்கு நம்ம நினைச்சிருக்கலாம், ஐயோ என்னப்பா எவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரும்ட்டு. ஆனா ஒரு நாளும் அவர் நம்மளை கைவிட. அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அவரிடம் உட்கார்ந்து அவர்கிட்ட ஜெபிச்சு நம்ம வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள வரும், ரட்சிப்பு வரும். உங்களுக்கும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டே ஸ்கூல் VBS எடுத்துக்கொண்டு இருக்கீங்க. அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் அவருடைய வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. நீங்க அந்த பிள்ளைகளுக்கு போதிச்சு இந்த காரியங்களை என்ன பண்ணணும்? நீங்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கதை சொல்றாங்க. ஒரு அப்பா, அவரோட செல்வந்தர், அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி நல்ல தோட்டத்துறவுலாம் கொடுத்து எல்லாம் ஒருத்தர் ஒரு பக்கத்துல இருக்காங்க. ஆனா இந்த அப்பாவுக்கு நல்ல வசதி இருக்கு. அவர் சம்பாதிக்கிறது என்ன பண்றாரு? அவர் ஒவ்வொரு தங்க காசா மாத்தி இந்த மாங்கொட்டை இருக்கு இல்லையா, அந்த மாங்கொட்டையில அதை உடைச்சி அதுக்குள்ள வச்சு அவர் சேர்த்துட்டே வராரு. ஒரு நாள் திடீர்னு அவர் பலவீனம் ஆயிடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ இந்த மாதிரி நான் நிறைய சேர்த்து வச்சுட்டேனே, என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லாமல் இருக்கேனே, இப்போ நான் பிள்ளைங்களை கூப்பிட்டு சொன்னதானே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குன்ட்டு உடனே 3 பிள்ளைங்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அப்போ இந்த மாதிரி மரண மேலே நிறைய மாங்கொட்டை வச்சுருக்கேன், அது வந்து உங்களுக்கு அதை நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, அது உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது அவர் நினச்சிருக்காரு. உடனே இந்த 3 பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா மாங்கொட்டையில் ஏதோ வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மரணமேல் ஏறி பார்த்தா நிறைய மாங்கொட்டைங்க. அப்போ அதில் வந்து 2 பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அண்ணா இது வந்து விலை உயர்ந்த மாங்கொட்டையாக இருக்கும், இல்லை நல்ல கனித்தரம் போல இருக்குது, அதனால தான் அப்பா, ஏன்னா அவரை சொல்லலையே, அவர் சொல்கிறதுக்குள்ளே தான் ஆகிட்டாரு, இறந்துடுறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவலாக பிரிச்சுட்டு நம்ம அதை விதைச்சி
அதில் வர பழத்தை என்ன பண்ணலாம், விற்று நம்ம செழிப்பாயிடலாம். ஒரு வேளை அப்பா அதுதான் சொல்கிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அதை ஈக்குவலாக பகிர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ணக்காரன் என்ன பண்ணுறான், அவன் தோட்டத்து வேலைக்காரனை கூப்பிட்டு, இது பார்ப்பா, இது எங்கள் அப்பா கொடுத்த மாங்கொட்டை, இது ஏதோ சிறப்பு இருக்குது, அதனால் என்ன பண்ணு, இன்னைக்கே எல்லாத்தையும் நட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிரு அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறான், அந்த தோட்டத்தில் அந்த பழத்தை நோண்டி எல்லா மாங்கொட்டையும் விதைச்சிட்டு 3 பேர் வீட்லேயும் அதே மாதிரி பண்ணிவிட்டு டெய்லி தண்ணி ஊற்றுறான். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, அதில் என்ன வரல, மரம் வரலை. இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு, என்னடா இது வந்து செழிப்பான மாமரம்னாங்க, மாங்கொட்டைன்னாங்க, அவங்க அப்பா இதை வச்சுருந்தா உனக்கு ஆசீர்வாதம் வரேன்னாங்க, ஆனால் என்ன வரல, ஒரு மரம் கூட வரலை. ஏதாவது ஒன்று வளர்ந்தா கூட ஒன்று வேஸ்ட்டுன்னு சொல்லலாம், எதுவுமே வளரலையேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சொந்தனை வருது. ஸோ நைட்டாக என்ன பண்ணுறான், ஒரே ஒரு பள்ளத்தை நோண்டி அந்த மாங்கொட்டையை எடுக்கிறான். எடுத்து ரொம்ப நேரம் பார்க்குறான், அவனுக்கு ஒன்றும் புரியல. அதை உடச்சி பார்க்குறான், அதுக்குள்ளே தான் இருக்குது தங்க காசு. அப்போ அவனுக்கு புரிஞ்சிச்சு, ஓஹோ எல்லா மாமரக்கொட்டையிலும் என்ன இருக்குது, தங்க காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு இதாக தோண்டி அங்கே வேறு கொட்டைகளை வச்சுட்டு, ஏன்னா இவங்களுக்கு தானே மரம் வளரணும், வேற ஒன்றும் இல்லை, எல்லா வீட்டில் இருக்கிற அந்த கொட்டைகளை ஒரு நாள் எடுத்துட்டு அதை ஊர் விட்டு ஓடி போய் பெரிய செட்டு வந்தாங்க. இப்படி தான் நம்மளும் கடவுளோட வார்த்தையை நம்ம பிள்ளைங்களுக்கு சரியா நம்ம போதிக்காததுனால பிள்ளைங்களோட ஆசீர்வாதத்தை யார் இழக்க வைக்கிறோம். அவன் அந்த ரகசியத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தானா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு தங்கி இருக்கும். அப்போ நம்ம வேதத்தில் இருக்கிற இன்னைக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, அன்னைக்கு சங்கீதத்தை சொல்லணும்னா சாப்பாடே போட மாட்டாங்க, அடிப்பாங்களாம். அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து எங்களே அப்படியே எங்கள் அப்பா வளர்த்தாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்களே நாங்கள் என்ன பண்ணல, அப்படி வளர்க்கலாம். அப்பா அதுவே நைட்டு லேட்டாக படிச்சுட்டு தூங்குதுப்பா, அதை போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இன்றைக்கி அப்படி தான் காலங்கள் மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் அதை சொல்லி கொடுக்க மறந்துட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம அந்த பிள்ளைங்க ஆலயத்திற்கு வந்து உட்காருமா என்பதே சந்தேகத்துக்குள்ளாயிடும். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா எல்லாமே கையில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பிள்ளை சொல்லலாம்ப்பா, நான் பைபிளை வந்து மொபைலே வாசிக்கணும்ப்பா, எனக்கு பைபிளே வாசனை சொல்லுது, கிட்ஸ் ஒரு பிபிஎஸ்ன்னு ஆன்லைனே பார்த்துக்கிறான்ப்பா. இல்லை, இங்கே வந்து உட்கார்ந்தா தான் அந்த பிள்ளைக்கு என்ன வரும், ஆசீர்வாதங்கள். ஸோ எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. இல்லைன்னா இந்த கொட்டை போல தான் எவனுக்கும் ஒருத்தனுக்கு ஆசீர்வாதம். இந்த லூக்கா நற்செய்தி நூல் எழுதுறாரு இல்லையா, அவர் யூதர் கிடையாது, அவர் ஒரு புற மனத்தார், புறஜாதியார், கிரேக்க மொழியை சார்ந்தவர், கிரேக்க தத்துவத்தில் வளர்ந்தவர். அவருக்கு எப்படி கிறிஸ்துவத்துக்குள்ள ஆர்வம் வந்துச்சுன்னா, அங்கே இருக்கிற யூதர்களுடைய பாரம்பரியம் என்னன்னா, தோராவை வந்து அவர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், கம்பல்சரி. அது 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அப்பா அம்மாருக்கு என்ன பண்ணணும், அவங்க பிள்ளைகளுக்கு இந்த 5 ஆகமங்கள் இருக்கே, அப்போ தோரா புக், அது லா புக்கு, அதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து 12ஆம் வயசில் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்டினேஷன் நடத்துவாங்க. இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் நடத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு ஆர்டினேஷன் பண்ணுவாங்க. ஒரு காலம் அந்த வீட்டில் அவங்க அப்பா இல்லைன்னா அவங்க சகோதரன் சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை சகோதரர் இல்லைன்னா அவங்க யார்கிட்ட போகணும், ரப்பி கிட்ட போய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து ஒரு ஆசை, நான் இதை கற்றுக்கணும், நான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி அவர் யார், லூக்கா நற்செய்தியாளர் கற்றுக்கொண்டார். அவர் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் உள்ளவர் ஆனார். பவுலோட நல்ல நட்பு கிடைச்சது. இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதினார். இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய நற்செய்தி நூல்கள் இருக்கு. ஆனால் இங்கே 4 நற்செய்தி நூல் தான் வேத புத்தகத்தில். நம்மதில்லை, கத்தோலிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த 4 நற்செய்தி நூல் தான் இருக்கு. ஏன்னா இவர் ஆராய்ந்து அறியதேன்னு இவர் யார், ஒரு இஸ் எ பிசிஷியன், டாக்டர். அவர் எல்லாத்தையும் அவர் இயேசு கிறிஸ்துவோட ட்ராவல் பண்ணலைங்க. அந்த விசுவாசம், எத்தனையோ யூதர்கள் இருந்தாங்க, பேதுரு இருந்தார், எல்லாருமே எழுதினாங்க. ஆனால் இவர் எழுதினதான் என்ன பண்ணியிருக்காங்க, உண்மையான சரித்திரம் சொல்லி. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்பொழுது அவர்கள் என்ன ஆவார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்குள்ளாக ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. இந்த இவ இருக்கா இல்லையா, அந்த 12 வருஷம் பாடுங்க ஸ்திரீ, அவளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சு சொல்லுங்க. இந்த இயேசு கிறிஸ்து போட்டோவை பார்க்குறீங்க இல்லையா, அந்த முகம் எங்க இருந்து வந்தது? அவர் சிலுவையில் போகும்போது அந்த ரத்தத்தை துடைச்சாங்கன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அது பைபிளில் இருக்காது. ஆனால் நிக்கதேமுன்னுடைய நற்செய்தி நூலில் அதை பற்றி இருக்கும். அது அந்த ஃபேஸை எடுத்ததே அந்த பெண்மணி தான்.
அவள் பேர் தான் வெரோனிகா. ஸோ நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. அவ கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அவள் இயேசு கிறிஸ்துவை தேடி போனால் இருந்துட்டால் விசுவாசத்தினால. ஏதோ நம்ம போவோம் சர்ச்சுக்கு, நம்ம ப்ரே பண்ண கிடைச்சா கிடைக்குது இல்லைங்க, கிடைக்கும். அந்த விசுவாசத்தோட பலத்தோட நீங்க வந்து கேட்கும் போது நிச்சயமா செய்வார். ஆனாலும் அவரோட நம்ம இருக்கிறோம், அந்த விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்கிறோம். வீட்டுல இருந்து கேட்டா கிடைக்காது, ஆலயத்துக்கு வாங்க, அவரோட உட்காருங்க, அவர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு, நீங்க அவரை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு சமாதானமான ஒரு சூழ்நிலைகள் அமையும். சண்டே மட்டும் தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ நீங்க வந்து சர்ச்சில் உட்காந்து ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கலன்னா ஒன்று எஸ்ன்னு கிடைக்கும், இல்லை வெயிட்டும் கிடைக்கும். அது நோன்னா அதுக்கான ரீசனும் உங்களுக்கு கொடுக்கணும். 16 வயசு பையன் எனக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுன்னு வாங்கி கொடுக்குறாங்க, சாத்தியம் இருக்கா? ஆனால் சொல்லுவார், அது எப்போ கொடுக்கணுன்ற சமாதானத்தை உங்களுக்கு ஒதுக்கிறவராக. அல்லேலூயா. எனவே நான் மீண்டும் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைங்க வச்சுருக்கீங்க. பிரதர் சொன்னது தான், இந்த ஃபேமிலி ப்ரேயரை விட்டுறாதீங்க. இன்னைக்கு என் குடும்பம் அதில் நிலைத்திருக்குன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் அந்த ஃபேமிலி ப்ரேயரை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணி கொண்டிருக்கோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் அது ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியலாங்க, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஏதாவது சண்டை வந்தால் கூட அந்த நைட் உட்காந்துரும். அந்த விஷயமே நாங்கள் மறந்துடுவோம். இது வரைக்கும் நாங்கள் ஒரு நாளும் பேசாமல் இருந்தது. ஏன்னா ப்ரேயர் டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், அந்த ப்ரேயரை மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ கண்டிப்பாக அந்த ப்ரேயரில் உட்காரும்போது ஒரு சமாதானம் சூழ்நிலை. இதை கடைப்பிடிச்சு பாருங்க. வரமாட்டோன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பாட்டுன்னு உட்காருங்க, ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க வந்து உட்கார ஆரம்பிச்சு. உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க, நீ வாப்பா சும்மா உட்காரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் ஜெபம் பண்ணுறேன். அந்த ஒரு மாற்றம் இந்த குடும்பத்தில். சில பிள்ளைங்களுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுங்க, போதிங்க. அவங்க தூங்குறாங்கன்னு விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பிள்ளைங்க நம்மளோட இருக்காங்க. நம்மளை பயப்படுறோம், பிள்ளைங்க இது கடவுள் கடவுள் சொன்னால் போயிடுவாங்க, போகலாம் மாட்டாங்க. கடவுள் அப்படி நம்ம பிள்ளைங்களை விட்டுற மாட்டாங்க. இன்னைக்கு அந்த தங்க காசை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த பிள்ளைங்களோட ஆசீர்வாதம் இன்னைக்குமே இருக்காது. நாளைக்கு நம்ம தான் உட்காந்து கஷ்டப்பட்டு. எனவே தேவன் நிச்சயமா உங்களோட பேசியிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆலயத்துக்கு வரத தடை பண்ணாதீங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் வந்துடுங்க. இந்த நைட் ஜெபத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்தோட நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் கேட்கும்போது இது உங்கள் வீட்டுக்கு மட்டும் ரட்சிப்பு இல்லை, உங்கள் மூலியமாக பிறருக்கும் ரட்சிப்புண்டாகும். தலையில் தாக்கி சொல்லி எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் அது இசப்பா அப்பா, இவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை இன்னைக்கு இவர்களோடு நீ பகிர்ந்து கொண்ட அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இசப்பா, இந்த ஆலயத்தில் வரும்பொழுது தான் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் என்பதை நீர் உணர்ந்து கொடுத்த அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து எங்கள் உள்ளத்தில் எங்களை அறிந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புகளாக வழிநடத்த போகிற அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இவர்களோடு இருங்கப்பா, இந்த தேவைகளை சந்திங்க அப்பா. இந்த இயற்கை சீற்றில் மாற்றுறதுனால பிள்ளைங்களுக்கு எந்த விதமான சளியோ பிரச்சனையும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக்கொண்டு தகப்பனே, அந்த பிள்ளைங்க என்ன கோர்ஸ் போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அதில் நீர் சேர்த்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் ஞானத்தை தந்து அவர் வாழ்க்கையில் உயர்வை கொடுங்க. இன்னும் அதிகமாக நீர் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வேலைக்கு போக நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை நீர் ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. திருமணமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு காலங்களை நீர் தந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர் தேவைகளை சந்திங்க அப்பா. சதீஷ் பிரதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சிஸ்டரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஊழியத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு அநேக இடையூறுகள் வரலாம் தகப்பனே. சித்தருடைய போராட்டங்கள் வரும்பொழுது நீரே அவருக்கு பலனாக இருந்து இந்த உள்ளக்கரத்தில் வைத்து அந்த குடும்பத்தை தாங்கி பலப்படுத்தி காத்து வழிநடத்துங்க. இப்போது அதன் முதல்ல அவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களுடைய பெற்றோர்களையும் நீர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் எப்படி நீர் அன்னைக்கு சபையை நீர் ரட்சித்து கொண்டு அவர் குடும்பத்திற்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திடும். நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க போகிற ரட்சிப்புக்காக நன்றி சொல்லிக்கிறோம். இவர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பரும் அன்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.